ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளி ஸ்பெஷலாக இன்றைக்கி நம்ம வீட்டில் நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 100 ml ஆயில். கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக வரும். நெய் ஒரு 100 ml. பிரியாணிக்கு பிரியாணி இலை, பட்டை, மராட்டி முக்கு, ரோஸ் இதழ், சோம்பு, கல்பாசி, லவங்கம், அன்னாச்சிப்பூ, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம் 2 வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், கல்லுப்பு, வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நான் ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். 1/2 kg ரைஸ்க்கு. சிக்கன் பிரியாணிக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்க போகிறோம். அதில் வந்து சோம்பு, 4 லவங்கம், பட்டை இதெல்லாம் போட்டு அரைக்கணும். முதல்ல இதை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் 2 போட்டுக்கலாம். புதினா கொஞ்சமாக போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு அரைச்சி யூஸ் பண்ணோம்னா பிரியாணி இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். கொத்தமல்லி தழை கொஞ்சமாக ஆட் பண்ணி இதெல்லாம் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கணும். நல்ல மையாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு வந்துடலாம். தக்காளி நல்லா வணங்கிருச்சு. இப்போ அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டு போட்டுக்கலாம். பிரியாணிக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம். கறி மசாலா, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், பிரியாணி மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வணங்கணும். நல்லா வணங்கிடுச்சு. இப்போ தயிர் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வணக்கணும். அடியிலெல்லாம் கண்டு 1 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது நாட்டுக்கோழின்றதுனால வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம்.
2 கிளாஸ் அரிசி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். வெந்து போச்சா? அரிசி போட்டுக்கலாம். பிரியாணி செய்கிறதுக்குள்ளேயே மழைக்கே பொறுக்கலைன்ற மாதிரி மழை வந்துடுச்சு. அரிசி வந்து போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும். 2 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வைக்கணும். இப்போ நம்ம 4 டம்ளர் தண்ணி வைக்க போகிறோம். பிரியாணி பண்றேன். நீ சாப்பிட்றியா? செஞ்சிட்டு இருக்கோம். வீட்டுக்கு போயிடலாமா? 10 நிமிஷம் அரை மணி தான் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் இந்த 5 மினிட்ஸ் வந்ததுக்கப்புறம் தம் போட்டுடலாம். தண்ணி ரைஸு ஈக்குவலாக வரணும். வந்ததுக்கப்புறம் தம் போட்டுடலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். புதினா கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. ஓகே, சாப்பிட்டுமா? சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பாருங்கள் நீங்களும் செஞ்சு. கிசா சூடும். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா உதிரி உதிரியாக நல்லா சாப்பாடு வந்துருக்கு. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா உப்பு காரம் எல்லாமே பக்காவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லா சிக்கன் நல்லா ஜூஸியாக நல்லா வெந்திருக்கு. அந்த கறி வந்து நல்லா அந்த மசாலா நல்லா வணக்கணும் இல்லையா? அந்த மசாலாலாம் நல்லா நாட்டுக்கோழியில் இறங்கி நல்லா பக்காவாக டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மழை பெஞ்சதுக்கு இந்த ஈரத்துக்கு நல்லா சரியான சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மழை பெஞ்சதுக்கு நல்லா இருக்குது. இந்த மாதிரி செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.